ஏசில் ப்ரொசீஜர் பண்ணி பிரிஸ்கா நடக்கும்போது அந்த டர்னிங் பண்ணும்போதுல பயமா இருக்கு சார். அந்த ஸ்டார் கிளைம்ஸ்ல இன்னும் ஃபாஸ்டாலாம் பண்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சார். அதுக்கு ப்ராப்பரான பேஸ் 3 பேலன்ஸ் அண்ட் ப்ரொப்ரோசெப்ஷன் எக்ஸசைஸ் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிசியோலாஜிக்கல் ஒன்றையும் நம்ம மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை வாக்கிங் லஞ்சஸ் ப்ரொவஷன் கொடுக்கலாம். பொறுமையாக பேஷண்ட்டை வாக்கிங் லஞ்சஸ் கொடுக்கலாம். பொறுமையாக அதுக்கப்புறம் வெயிட் கூட கொடுக்கலாம். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை சிங்கிள் லெக் ஸ்குவாட்ஸ் ப்ரொவஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா, பொறுமையாக சிங்கிள் லெக்ல ஸ்குவாட்ஸ் பண்ண சொல்லுவோம். ஓகேங்களா, அதுவே 3 ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெக் டெட் லிஃப்ட் ப்ரொவர்ஷன் கொடுக்கலாம். பொறுமையாக பேஷண்ட்டை சிங்கிள் லெக்ல டெட் லிஃப்ட் பண்ண சொல்லிட்டு பொறுமையாக ப்ரொவர்ஷன் அவங்களுக்கு வெயிட் கொடுத்து ப்ரொவர்ஷன் ஒரு 3 செட்ஸ் ஒரு 10 ரெப்ஸ் தாராளமாக பண்ணலாம். 4 ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை ஒரு போசோ பால்ல நிற்க வச்சுட்டு பொறுமையாக வால் ஸ்குவாட்ஸ் ஹோல்டிங் பண்ண சொல்லணும். ஓகே, ஸ்குவாட் பண்ணி ஹோல்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு 10 to 15 செகண்ட் ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 செட்ஸ் ஒரு 10 ரெப்ஸ் பண்ணலாம். 5வது ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை போசோ பால் நிற்க வச்சுட்டு பொறுமையாக ஹிப் மார்ச்சிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால் த்ரோயிங் பண்ண சொல்லிட்டோம். மறுபடியும் ஹிப் மார்ச்சிங் பண்ணிட்டோம். ஆல்டர்னேட்டிவ்ல 2 லைன் பண்ணிட்டு மார்ச்சிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால் த்ரோயிங் பண்ண சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த 5 எக்ஸசைஸ் பண்ணாலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொப்ரோசெப்ஷன் நல்ல ஒரு பேலன்ஸ்ல இம்ப்ரூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் பேஸ் 4 பேலன்ஸ் எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால் போயிடலாம். ஓகேங்களா, ஏசிஎல் சர்ஜரி பண்ண பேசுறீங்க இந்த மாதிரி பேலன்ஸ் எக்ஸசைஸ் வேணும்னா நீங்க ஏசிஎல் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால் உங்களுக்கு டிஎம் பண்றேன். மறக்காம இந்த ரீல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.